ஆகஸ்ட் 13 அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பரணி சண்முகம் இவங்க 2 பேருமே நினைச்ச மாதிரி சவுந்தரபாண்டி இப்ப எல்லாரும் முன்னாடியுமே உண்மையை சொல்லிட்டாங்க. அதனால ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து சவுந்தரபாண்டிய கண்ணா பின்னான்னு தீட்டி மூஞ்சிலேயே காரி துப்புறாங்க. சி, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். இத்தனை வருஷமா கோவிலுக்கு நல்லது கெட்டது பண்ணிக்கிட்டு ஒரு தர்ம கர்த்தாவா இருந்திருக்கிற. அப்படி இருக்கும்போது ஒரு பொம்பளைக்கு போய் இவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சு அந்த குடும்பத்தையே நாசம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறியே, இதெல்லாம் கடவுளுக்கு கூட அடுக்காது. உனக்காக தான் உயிரை கூட கொடுக்க துணிஞ்ச இந்த பொம்பளைய ஊரு முன்னாடி நடத்த கெட்டவன்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அந்த பிள்ளைங்கள ஒரு நாளும் நோகடிச்சு சாகடிச்சிருக்கிற. உன்னையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இப்படியே உன்னைய இந்த ஊருக்குள்ள விட்டு வச்சா உன்னைய மாதிரி 4 சவுந்தரபாண்டி வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்பவே உன்னைய இந்த ஊரை விட்டு விரட்டி விட்டாதான் எங்க எல்லாருக்குமே நிம்மதி. உன்னைய மாதிரி ஒரு கேடு கட்டவன் இனிமேல் இந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஊர் மக்கள் எல்லாருமே ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பேச்சு எல்லாமே சூடாமணிக்கு கிடைக்கணும்னு தான் இவ்வளோ நாளாக சவுந்தரபாண்டி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சவுந்தரபாண்டியவே எல்லாரையுமே ஊரை விட்டு போக சொல்கிற மாதிரி போய்கிட்டு இருக்குது. இருந்தாலும் எல்லா உண்மையுமே வந்ததுக்கு அப்புறமா தான் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரியே சவுந்தரபாண்டி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அடைச்சி வாயை மூடு, எல்லாத்தையுமே பண்ணிட்டு வாயாலேயே எல்லா உண்மையுமே சொல்லிட்டு இப்போ என்னடானா மறுபடியும் ஆரம்பிக்கிறியா உன் நாடகத்தை? இதுக்கப்புறமா நம்புறதா நாங்கள் இல்லை. பாவம், இத்தனை நாளாக பிரசிடெண்ட் சொன்னது எல்லாமே பொய்ன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ தான் வாயாலேயே உண்மையை வர வச்சிருக்கிறாரு பிரசிடெண்ட்டு. உடனே போலீஸுக்கு கால் பண்ணுங்க, அவங்களே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகட்டும் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ தான் சவுந்தரபாண்டி கிட்ட சண்முகம் சொல்கிறாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எதுக்காக மற்ற போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணணும்? அது கொஞ்சம் கௌரவமாக இருக்கும். அவர் பெத்த புள்ள அந்த முத்துப்பாண்டி கேம்புக்கு போயிருக்கிறான். அவன் வந்ததுக்கு அப்புறமா தான் பெத்த கையாலேயே வளர்த்த கையாலேயே அந்த முத்துப்பாண்டி கையால் வந்து அரெஸ்ட் பண்ணினாதான் இந்த சவுந்தரபாண்டிக்கு அறிவே வரும் அப்படின்னு சண்முகம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிரசிடெண்ட் சார்வால் நீங்கள் சொல்கிறதும் சரிதான். அந்த முத்துப்பாண்டியை வந்து அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போகட்டும். அப்போ தான் இவருக்கு கொஞ்ச நாள் சூடு சோரணை ஏதாவது இருக்கும். ஒரு குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டு இவ்வளோ நாளாக பெரிய மனுஷன்னு சொல்லி இந்த ஊருக்குள்ளே தலை நிமிர்ந்து நடந்துக்கிட்டு இருந்திருக்கிறான். இவனுக்கெல்லாம் குற்ற உணர்ச்சி கொஞ்ச நாள் உறுத்துச்சான்னு பாருங்க. ஏயா, இத்தனை நாளாக நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நான் பத்தினி, நான் உத்தமின்னு. ஆனால் யாருமே நம்பல. இன்னைக்கு இந்த நாய் வாயாலேயே சொன்னதுக்கு அப்புறமா நீங்கள் எல்லாருமே நம்புறீங்களா? ஆம்பளைங்க என்ன சொன்னாலும் நம்புகிற ஊர், ஏன் பொம்பளைங்க என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறீங்க? இத்தனை நாளாக என் குடும்பத்துக்கு இவ்வளோ டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறான். இவனால் ஒரு நாளும் என் பிள்ளைங்க எல்லாருமே அசிங்கத்தையும் அவமானத்தையும் மட்டுமே சந்திச்சிருக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே இந்த ஊர் என்ன பதில் சொல்ல போகுது? இந்த நாயை நம்பி நான் 20 வருஷத்தை ஜெயிலையே தொலைச்சிருக்கிறேன். என் பிள்ளைங்கள ராசா மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் இவ்வளோ அசிங்கத்தையும் அவமானத்தையும் அவங்க தலையில் கட்டி கூனி குறுகி நடக்க வச்சிருக்கிறான் இந்த சவுந்தரபாண்டி. இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சூடாமணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பனா நீ சொன்ன மாதிரியே நான் என்னோட உடம்புல மண்ணெண்ணெயை ஊற்றிக்கிட்டு கொளுத்திக்கவா அப்படின்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. ஏன் அப்படியெல்லாம் நீ செத்துடக்கூடாது. 20 வருஷமா நான் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்து மண்ணெண்ணெயை ஊற்றிக்கிட்டு சாவன்னா, நீ 20 வருஷமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு மண்ணெண்ணெயை ஊற்றிக்கிட்டு சாவியா? உனக்கு இருக்கிற காலம் எல்லாமே ஜெயிலு தான். அங்கே போய் நீ சோத்துக்கு வழி இல்லாமல் புழுத்து சாகணும். அதை என் கண்ணால் நான் பார்க்கணும். அதுதான் நான் கொடுக்குற உனக்கு தண்டனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சூடாமணி.